கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. கர்த்தரின் நியாயப்பிரமாணம் நம் வாயில் இருக்க வேண்டும். யாத்ராகமம் 14வது அதிகாரம் நீங்கள் 3வது வசனத்துலேருந்து 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பஸ்கா பண்டிகையை வருஷம் வருஷம் ஆசரிக்கணும். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுற தேசத்துலையும் அது உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதில் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உங்கள் வாயில் இருக்கணும். இது உன் கையில் ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. பலத்த கையினால் கர்த்தரின் எகிப்திலேருந்து புறப்பட பண்ணினார்னு சொல்கிறாங்க மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. அப்போ கர்த்தரின் நியாயப்பிரமாணம் வாயில் இருக்கணுமா? இன்னைக்கு 10 கட்டளை கேட்டால் நம்ம சொல்லுவோமான்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அது முதல்ல மனப்பாடம் பண்ணுங்க. அது மாற்றம் இல்லை. வசனம் நம்மளுக்கு ஜீவன். அந்த ஜீவனில் வார்த்தைகள் நம்ம வாயில் இருக்கணும். நம்ம வார்த்தைகளை தியானிக்க பேச பேச நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிற பழக்கம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது வேதத்தை எடுத்து வாசித்து ஜெர்மனிக்கு போங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்படுறது நீங்கள் நல்லா உணர்வீங்க. ஏன்னா கர்த்தரின் நியாயப்பிரமாணம் நம்ம வாயில் இருக்கணும். அப்போனா நம்மளுக்கு அவருடைய வார்த்தை நம்ம வாயில் இருக்கும்போது அது ஜீவனாய் மாறும். அந்த வார்த்தைகளை பேசும்போது பெரிய அற்புதங்கள் செய்யும். ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்கிறதுல ஒரு புடி வைக்கப்பட்டு போகல. அப்போ முதலாவது ஒரு வார்த்தையை நம்ம அறிஞ்சிருக்கணும் இல்லையா? இன்னிலேருந்து ஒழுங்காக வேதத்தை வாசிங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுவே செய்தி முடிந்தாகட்டும்.